பாபாவும் என்ன நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, நாமளும் வந்து நேரத்தோடயே ஃபாஸ்டா போகணும், ஃபாஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாமளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து எந்த அளவு நாம சேமிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நாம செக் பண்ணணும் இல்லையா? ம். கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமை முரளியிலையுமே சண்டே அவ்யக்த முரளியில பாபா வந்து அக்கவுண்ட்ஸை செக் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அக்கவுண்ட் ஆஃப் அக்யூமுலேஷன். நம்ம நம்மளுடைய சொந்த முயற்சி செய்து எஃபர்ட் பண்ணி எவ்வளோ சேமிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு செக் பண்ண சொல்றார். அடுத்தது ஆசீர்வாதங்களினுடைய அக்கவுண்ட். சேவை செய்ததுனால என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சது, என்ன அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு பலவிதமான அக்கவுண்ட் வந்து செக் பண்ண சொல்றார். அப்போ ஏன்னாக்கா அப்புறம் நம்ம செக்கே பண்ணாம இருந்துட்டோம்னா கடைசியில ஒரு நாள் நம்ம பார்த்து ஷாக் ஆயிடக்கூடாதுல்ல. ஐயோ, நான் நிறைய சேமிச்சிருக்கேன்னு நினைச்சிட்டே இருந்தேனே, ஆனா வந்து எப்படி இவ்வளோ குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திடீர்னே வந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா உங்க கார்டை வந்து ஏடிஎம்ல போடுறீங்க மிஷின்ல. அப்ப வந்து எனக்கு வந்து இது நடந்துச்சு இப்போ. எப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து நான் கார்டை வந்து ஏடிஎம்ல போடுறேன். நான் ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன் கிளாஸ்ல. ஏடிஎம்ல போடுறேன். நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட், ஏன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து நான் செக் பண்றேன். அஃப்கோர்ஸ் வந்து நமக்கு எப்ப எங்க வேணா நம்ம இன்டர்நெட் பேங்கிங் பண்ணலாம். பட் அவ்வளோ ஒரு செக் பண்ணலை நான். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அக்யூமுலேட் ஆயிருக்கும் அப்படின்னு ரஃப்லி ஐ ஹேவ் அன் கணக்கு. சரி ஏடிஎம்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே கார்டு போட்டால் ஏடிஎம்ல அந்த மாதிரி எந்த பணமே இல்லை அதுல. ஒண்ணுமே காட்டல அதுல. பணம் இருக்கிற மாதிரியே காட்டல. விச் இஸ் குவைட் அ பிக் அமௌண்ட். 2 இயர்ஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கிற அமௌண்ட் அப்படின்னு சொன்னாக்க நிறைய பிக் அமௌண்ட். பட் அக்கௌண்ட்ல எதுவுமே இல்லை. ஒரு 24 ஹவர்ஸ், எக்ஸாக்ட்லி 24 ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு தெரியறதுக்கு. ஏன்னா இட் வாஸ் அ சண்டே வென் ஐ செக். அப்போ நான் வந்திருக்கோம் அப்படின்னு, ஏன்னா எவ்ரி மந்த் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கு இன்ஃபர்மேஷன் லைக் திஸ் மச் இஸ் கிரெடிட்டட் டு யுவர் அக்கவுண்ட் அப்படின்னு. என் அக்கவுண்ட்ல பணம் போடுறவங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டு இருக்காங்க. பட் பேங்க்ல போட்டா பணமே இல்லை, பேங்க்ல பார்த்தா பணமே இல்லை. ஸோ சண்டே திஸ் ஹேப்பன்ட் ஆன் ஏ சண்டே மார்னிங். யூனோ எல்லா பேங்க்கும் சண்டே இல்லை, ஆஃப் இல்லையா? ஒன்லி மண்டே மார்னிங் ஐ கேன் செக். ஸோ மண்டே மார்னிங் அஃப்கோர்ஸ் எல்லா பேங்க்லேயும் கூட்டம் தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆஃப்டர்நூன் அப்போ வந்து எக்ஸாக்ட்லி ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் பேங்க்ல போய் நேராக பர்சனலாக போய் பார்க்குறப்போ தான், அது வரைக்கும் தெரியாது அந்த பணம் இருக்கா இல்லையான்னு. அக்கௌண்ட் பேங்க்ல நேராக போன அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த அமௌண்ட் வாஸ் தேர். ஸோ இந்த 24 ஹவர்ஸ் இஸ் a டெஸ்ட். இஸ் a டெஸ்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் 2 இயர்ஸ். அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ என்னதான் நம்ம அக்கவுண்ட்ல இருக்குன்னே நம்ம தெரியாமலே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கும் இல்லையா? ஆச்சரியமா இருக்கும் இல்லையா, என்ன இருக்குன்னே தெரியாம. அப்போ வந்து பாபா வந்து சொல்றாங்க, நீங்க செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன அக்கவுண்ட்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அக்கவுண்ட்ல நாம சேமிச்சு இருந்தோம் அப்படின்னா அது என்ன அடையாளம், அதெல்லாம் நமக்கு வேற வேற முரளியில நிறைய சொல்றாரு. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த அக்கௌண்ட்டை செக் பண்றது பத்தி, என்னென்ன அக்கவுண்ட் இருக்கு, எப்படி வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இந்த அக்கவுண்ட்ல எல்லாம் நம்ம சேமிச்சுட்டு இருக்கிறோம், இல்ல வந்து நாம நஷ்டத்திலையும் போய்கிட்டு இருக்கிறோமா, இத பத்தி டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸ். எப்படின்னா ஹிந்தியில வந்து சொல்லும்போது தானி, மகாதானி, வர்தானி அப்படின்னு பாபா வந்து சொல்றார். சிஸ்டர் அழகா தமிழ்ல போட்டிருந்தாங்க. வள்ளல், அப்புறம் கொடை வள்ளல், அப்புறம் இன்னொருத்தர் வந்து அருள்பவர் அப்படின்னு. ஸோ தமிழ்ல வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா,
தானி அப்படின்னாக்கா கொடுப்பவர்கள். மகாதானி அப்படின்னாக்கா அவங்களோட இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கிரேட் டோனர்ஸ். தானின்னா டோனர்ஸ், மகாதானின்னா கிரேட் டோனர்ஸ். அப்புறம் வள்ளல் அப்படின்னா ஆசீர்வாதங்களை வழங்குபவர்கள் அப்படின்னா பிஸ்டோவர் ஆஃப் பிளெஸிங்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் இருக்கு. இப்போ நாம வந்து கூட பேங்க்குக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அக்யூமுலேஷன் அப்படின்னாலே பேங்க் தானே, சேமிப்பு அப்படின்னாலே பேங்க் தானே இல்லைங்களா? ஸோ பேங்க்குடைய ஒரு டிசைன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். எப்படி பேங்க்குக்கு நம்ம போற போது ஃபர்ஸ்ட் கரண்ட் அக்கவுண்ட் இருக்கும். கரண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு சொன்னாக்கா அது சிம்பிள் அக்கவுண்ட் இல்லைங்களா? எல்லாருமே பேங்க்ல போய் முதல்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னாலே கரண்ட் அக்கவுண்ட் தான் ஓபன் பண்ணுவோம் இல்லைங்களா? கரண்ட் அக்கவுண்ட் வந்து அப்படின்னாக்க எப்ப வேணா நம்ம போடுவோம், எப்ப வேணா எடுப்போம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். நம்மளை பொறுத்த விஷயம். எப்ப வேணா போடலாம், எப்ப வேணா எடுக்கலாம் கரண்ட் அக்கவுண்ட். சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னாக்கா சிலப்போ வந்து பேங்க்லயே சில மெத்தட்ஸ் இருக்கும். லைக் நமக்கு சம்பளம் வந்தோடனே எல்லாருக்குமே பேங்க்குக்கு தானே போகுது இப்போ. ஐ திங்க் இந்தியா ஆல்சோ இட் இஸ் லைக் தட். இந்தியாலேயும் கூட ஒரு ஃபோன் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்க முடியாது. இப்போ உலகத்திலே அப்படி ஆயிடுச்சு. ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே வச்சுக்க முடியாது. ஆல் யுவர் அக்கௌண்ட், உங்களுடைய பணம், பேங்க் விஷயம் எல்லாமே இஸ் கனெக்டட் டு யுவர் மொபைல் நம்பர். மொபைல் இருந்தால் தான் பேங்க்கு அக்கௌண்ட்டே திறக்க முடியும். அப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த அக்கௌண்ட் எப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சம்பளம் வந்து இப்போ எடுத்த உடனே எப்படின்னாக்கா, நம்ம வேலைக்கு போகிறப்பே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுப்போம்ல. ஸோ நேராக ஒரு மாதம் முடிஞ்ச உடனே சம்பளம் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அப்போ இந்த அக்கௌண்ட்ல இருந்து எப்படின்னாக்கா, வந்த பணம் என்னுடைய சேலரி அக்கௌண்ட் வந்த உடனேயே இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் மாசம் மாசம் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நாம வந்து பேங்க்ல வந்து நம்ம எழுதி கொடுக்குறோம். அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்த பணம் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, இப்போ நீங்க ஒரு 2000 ரூபாய், $2000 பவுண்ட்ஸ் நீங்க சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் எவ்ரி மந்த் நீங்க எவ்வளோ சேவிங் போட போறீங்க அப்படின்னு. அப்போ உங்க பணம் ஒரு மந்த்லி சேலரி பேங்க்குக்கு வந்த உடனேயே அந்த 500 பவுண்ட்ஸ் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு தடவை நீங்க சொன்னா போறோம், பேங்க்ல எழுதி கொடுத்தா போறோம், ஆட்டோமேட்டிக்கா சேவிங் அக்கௌண்ட் போயிடும். மீதி பணம் உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கும். நீங்க அப்பப்போ உங்களுக்கு வேண்டியப்ப எடுத்து நீங்க செலவு பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதோ பணம் வருது எக்ஸ்ட்ராவா, அப்ப ஏதோ நீங்க சைட்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க, பணம் வருது, அதை நீங்க கரண்ட் அக்கௌண்ட்ல பண்ணலாம், போட்டுக்கலாம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்ங்கிறது குடுக்கல் வாங்கல், அடிக்கடி நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்க லம்பா ஒரு பணம் வரும்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடுவீங்க. இது இல்லாம ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு வந்து ஒரு சொத்து, உங்க அம்மா அப்பா சொத்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க கூட பிறந்தவங்களுக்கெல்லாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கு கையில அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 lakhs, 5 lakhs அவ்வளோ பவுண்ட்ஸ் வருது உங்களுக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவீங்க? நீங்க போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் 1 இயர் 2 இயர் அப்படின்னு போட்டுருவீங்க. அப்ப அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படின்னா உங்களுக்கு வருஷா வருஷம் அதுல இருந்து ஒரு அம், வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நீங்க எடுக்க முடியாது. நீங்க எத்தனை வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட், 1 இயர் 2 இயர்ஸ் நீங்க எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்களோ அந்த வருஷம் வரைக்கும் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும். அந்த டேர்ம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா முழு தொகை கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் 8% ஆர் 7% டிபெண்டிங் ஆன் த பேங்க். அப்படி நீங்க நடுவுல எடுத்துட்டீங்கன்னா நீங்க வச்சிருந்த நாள் வரை எவ்வளோ இன்ட்ரெஸ்டோ அதை கொடுப்பாங்க. தட் இஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லைங்களா? இது இல்லாம பேங்க்ல வந்து லோன் வாங்குறவங்க இருக்காங்க. எஸ் ஆர் நோ? ஸோ பேங்க்குக்கு எப்படி எங்கேருந்து பணம் வருது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறாங்க இல்லையா? அவங்களுடைய பணத்தை வந்து தான் பேங்க் என்ன பண்ணும், லோன் வாங்குறவங்களுக்கு லோன் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் சம்வாட் ஒரு பேசிக் பிளான் ஒரு பேங்க் எப்படி வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பேங்க், நம்மளுடைய அக்கவுண்ட் ஆஃப் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறதும் வந்து வேலை செய்யுது. நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரிகிறப்போ
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் ஹாவ் எ வெரி கிளியர் ஐடியா. நம்ம டெய்லி சேமிக்கிறோமா, செலவு பண்றோமா, அதை வந்து சிம்பிளா பாபா வந்து சார்ட் வைங்க அப்படின்னு சொல்வார். சார்ட் வைக்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லைங்களா? தொடர்ந்து வைக்கணும், டெய்லி வைக்கணும். அப்படிங்கிறப்போ அது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆனா வந்து ஓரளவுக்கு ஒரு ரஃப்லி இன்னைக்கு வந்து நான் நாள் வந்து எப்படி போச்சு, இன்னைக்கு எனக்கு வருமானமா இல்ல நஷ்டமா, அந்த அளவுக்காச்சும் நமக்கு வந்து தெரியணும். அது நம்ம கான்ஷியஸ்னஸ் எந்த அளவு வந்து நம்ம அதையெல்லாம் அறிந்து உணர்ந்தவாறு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வி வில் பி அவேர் நம்ம கணக்கு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. ஸோ இந்த கணக்கு எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பிரின்சிபல். அதன் அடிப்படையில தான் இந்த சேமிப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க வேலைக்கே போல, நீங்க சம்பாதிக்கவே இல்லைன்னா சேமிப்பு வருமா? வராது தானேங்களா? உழைச்சா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்த நீங்க ஓரளவு சேமிக்கலாம். கொஞ்சம் ஓரளவு செலவு பண்ணலாம். இல்லைங்களா? இதானே பிரின்சிபல். நீங்க வேலைக்கே மாட்டீங்க, உழைக்கவே மாட்டீங்கன்னா, அங்க வந்து ஒண்ணுமே பேங்குக்கு வேலையே இல்ல. இஸ்ன்ட் இட்? அதுபோல இந்த உலகத்துல வந்து பேசிக்கா ஒரு பிலாசபி இருக்கு. பேசிக் பிலாசபி தட் இஸ் கர்மா பிலாசபி. இந்த கர்ம தத்துவம் அப்படிங்கிற இந்த பேசிக் பிரின்சிபல், இந்த அடிப்படையான விஷயத்தின் அடிப்படையில தான் எல்லாமே இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. மனிதர்களுக்கு உள்ள ஆகட்டும், இல்ல மனிதர்களுக்கும் கடவுளுக்குள்ள ஆகட்டும், இல்ல மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் ஆகட்டும், எல்லாமே இந்த கர்ம கணக்கின் அடிப்படையில தான் ஒரு லாபமோ நஷ்டமோ நடந்துகிட்டு இருக்கு. எஸ் ஆர் நோ? ஒரு லாபமோ நஷ்டமோ கர்மம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால தானே லாப நஷ்ட கணக்கே இருக்கு. செயல்கள்னு ஒண்ணு இல்லைன்னாக்கா நல்ல செயல் தீய செயல் இருக்காது. இசன்ட் இட்? அப்போ லாப நஷ்ட கணக்கும் இருக்காது. ஆனா இதுல விஷயம் என்னன்னா இந்த சங்கம யுகத்தை தவிர பாபா வந்து நேரடியாக நமக்கு ஞானத்தை கொடுக்காத வரை நமக்கு இந்த பேசிக் பிரின்சிபிளே தலைகீழ புரிஞ்சிருக்கிறோம் நாம. கொடுத்தால்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கர்ம தத்துவம். எஸ் ஆர் நோ? எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கர்ம தத்துவம். இது பாபா வந்து சொன்ன பிறந்தான். புத்தர் வந்து நடுவுல காப்பரேஜ்ல சொல்லியிருக்கிறாரு. பாபா சங்கமிகத்துல தான் வராரு. இருந்தா கூட வந்து பாபா சொல்ற அளவுக்கு தெளிவு நமக்கு புத்திசம் அப்படின்னாலே கர்மா பிலாசபி தானே. இந்த அளவுக்கு வந்து தெளிவு இல்லை. ஏன்னா அவரு புத்தர் சொல்றது வந்து ரைட் பாத் ஆஃப் லிவிங், சரியான வழியில சம்பாதிக்கிறது, சரியான விதத்துல உறவுகள்ல இருப்பது அப்படின்னு சரியானது சரியானதுன்னு சொல்றாரே தவிர நேரடியாக பாபா சொல்ற அளவுக்கு தெளிவாக கர்ம தத்துவத்தை பத்தி சொல்லல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரம் காப்பரேஜ் ஆன்வர்ட்ஸ், துவாபர யுகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து கர்ம தத்துவத்தை நாம சரியாகவே புரிஞ்சுக்கல. தலைகீழ புரிஞ்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் மத்தவங்க தான் கொடுக்கணும், மத்தவங்க கொடுத்தா நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதாகவே நம்ம காலச்சக்கரத்துல கீழே வந்துட்டோம். எஸ் ஆர் நோ? கொடுக்கணும், எதுவாக இருந்தாலும் நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், இல்லைன்னா நான் கொடுக்காம கூட இருப்பேன். ஆனா நீ தான் முதல்ல கொடுக்கணும். எஸ் ஆர் நோ? இப்படியே தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கோம் காப்பரேஜ் ஆன்வர்ட்ஸ். ஆனா உண்மை என்ன? உண்மைன்னா என்னன்னா அந்த தத்துவம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நான் கொடுக்கறது தான் எனக்கு கிடைக்குங்கிறது தான் தத்துவம். எஸ் ஆர் நோ? கர்ம தத்துவம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மீ. நான் எதை கொடுக்கிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். இதை வந்து பாபா மட்டுமே இதை சங்கம யுகத்துல நமக்கு தெளிவா சொல்றார். எதுவாக இருந்தாலும், ஒரு உணர்வாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, சொல்லாக இருந்தாலும், ஒரு மரியாதை ஆகட்டும், எதுவாகிலும் நான் கொடுத்தால் நான் கொடுத்தது எனக்கு கிடைக்கும். நான் கொடுக்கலே அப்படின்னா எனக்கு கிடைக்காது.
இதுதான் கர்ம தத்துவம். திஸ் இஸ் ஹவ் கர்மா philosophy ஒர்க்ஸ். நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஐ ஹாவ் டு கிவ். அப்ப பாருங்க, ஏன் நம்ம இப்படி கீழே வந்தோம்னா எல்லாத்தையுமே தலைகீழ புரிஞ்சிருக்கிறோமே. அப்ப எப்படி மேல போக முடியும்? இல்லைங்களா? நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும். ஆனா விதி, லா என்ன, விதினா தலைவிதி இல்ல, லா. லா என்ன சொல்லுதுன்னா நான் தான் கொடுக்கணும்னு சொல்லுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் கர்மா philosophy. நான் எதையெல்லாம் கொடுக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இது வந்து இயற்கை விதி. இது வந்து கடவுள் உட்கார்ந்து செயல்படுத்தல. இல்ல ஒரு மனிதர் சித்திரகுப்தன்னு நம்ம பக்தியில பயமுறுத்துற கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சித்திரகுப்தன், குப்தம்னா என்ன? இது வந்து சமஸ்கிருத வார்த்தை. குப்தம்னா மறைமுகமாக இருக்கிறது. சித்திரம்னா ரூபம். நம்ம எந்த ரூபத்துல இருந்து என்ன கர்மத்தை செய்றோமோ அது மறைமுகமாக இருக்கு. அதுதான் சித்திரகுப்தன். ஓகேங்களா? ஆனா வந்து நம்ம முன்னாடி ஒரு விஷயம் நடக்கிறப்போ, ஐயோ இவங்களா எப்படி, நான் ஒருத்தர் மோசமா நம்ம கிட்ட நடந்துக்கிறப்போ சிலப்ப நமக்கு டவுட் வரும். இவ்வளவு மோசமா நான் நடந்துட்டு இருப்பேனா அப்படின்னு. அப்ப ஏன் இந்த டவுட் வருதுன்னா, நீங்க எந்த பிறவியில எப்படி செஞ்சீங்கங்கிற விஷயம் மறைமுகமா இருக்கு. உங்களுக்கு தெரியாது பழைய பிறவிகள். அது சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ இந்த கணக்குகள், இந்த கர்ம கணக்கின் அடிப்படையில தான் எல்லாமே வந்து உருவாகுது. அப்போ நம்ம பாபா கிட்ட வந்து ஞானம் எடுக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வந்து ஒரு புது அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்றோம். ஏன்னா அப்பதான் நமக்கு விதியே தெரியுது. இத்தனை நாள் லாவே தெரியல. நீங்க கொடுத்தாதான் நான் கொடுப்பேன்ட்டு நம்ம சண்டைக்கு நிக்கிறோம் ஒவ்வொருத்தரும். ஆனா இப்போதான் வந்து நமக்கு லாவே தெரியுது. என்னன்னா, நான் கொடுக்கறது தான் எனக்கு திரும்பி வரும். அப்படிங்கிறப்ப இப்ப நாம பாபாட்ட வரும்போது என்ன பண்றோம்? வி பிகம் அவேர். எதை கொடுக்குறோம், யார்கிட்ட என்ன பேசுறோம், துக்கம் கொடுக்குறோமா, சந்தோஷம் கொடுக்குறோமா, வி பிகம் அவேர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். என்ன கொடுக்குறோம், என்ன வாங்குறோம் அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச். அப்போ இந்த மாதிரி பாபாட்ட வரும்போது என்னன்னா 5 கேட்டகரிஸ், 5 விதமான குரூப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் பாத்தீங்கன்னாக்கா சேவாதாரி. சேவாதாரி அப்படின்னாக்கா இந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க? சங்கமயுக கடைசியில, கடைசியில தானே கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் சேமிக்கிறோம், கொஞ்சம் செலவு பண்றோம், கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம். ஒரே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் தானே போட்டிருப்போம், இல்லைங்களா? போன வருஷம் வந்து அம்மா சைட்ல இருந்து கொஞ்சம் சொத்து வந்துச்சு. இந்த சைடு வந்து இந்த இந்த வருஷம் வந்து மாமியார் சைட்ல இருந்து கொஞ்சம் சொத்து வந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்பீங்க. இந்த வருஷம் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க. அப்புறம் அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்து இன்னொரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க, இல்லைங்களா? நிறைய ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் இருக்கும். அப்போ இந்த சேவை நம்ம கணக்கெல்லாம் எப்படின்னாக்கா கடைசியில நம்ம பாபா வந்து என்ன சொல்றாரு, இந்த கலியுகம் முடிஞ்சு நம்ம சத்தியுகம் போறப்போ எல்லா கணக்கு வழக்குகளும் முடிச்சுட்டு போகணும்னு தானே சொல்றாரு, இல்லைங்களா? நீங்க யோகத்தில கொஞ்சம் கணக்கெல்லாம் எரிச்சிருங்க, கர்ம கணக்க. ஸோ கர்ம கணக்கு மட்டும் இல்லை, நமக்கு சேமிப்பு கணக்கும் இருக்கு, இல்லைங்களா? எல்லா கணக்கு வழக்கும் நம்ம முடிக்கணும். முடிச்சு கடைசியில பேலன்ஸ்ல பாக்குறப்ப தான் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற நம்முடைய பிறவி, வருங்கால பிறவி எல்லாமே அதுல இருந்து தான் அமையும், இல்லைங்களா? பாபா சொல்றார், இந்த சங்கம யுகம் தான் முழு கல்பத்திற்கும் நாம் சம்பாதிக்கும் நேரம் அப்படின்னு சொல்றார். எஸ் ஆர் நோ? இல்லைங்களா? அப்ப நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறோம், எவ்வளோ கடன் எல்லாம் வாங்கணும், அதையெல்லாம் அடைச்சிருக்கோம், ஃபிக்ஸட் டெபாசிட்ல எவ்வளோ இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட்ல ஏதாச்சும் வச்சிருக்கோமா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு, இது எல்லா கணக்கும் எடுத்து கணக்கு பார்த்து டேலி பண்ணணும். இப்போ அக்கௌண்ட்ஸ்ல யார் யார் வேலை செஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். அந்த அக்கௌண்டிங் இயர் முடியுது அப்படின்னு சொன்னாக்கா டெபிட் கிரெடிட் அக்கௌண்ட் எல்லாம் பார்த்து கணக்கு முடிக்கணும். எவ்வளோ லாபம், எவ்வளோ நஷ்டம் ஃபுல்லா பார்க்கணும். அப்போ ஒரு கல்பம் முடிஞ்ச அடுத்த கல்பத்துக்கு நம்ம போறப்போ இந்த அக்கவுண்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கப்படுது. நம்ம என்னென்னத்துல எந்தெந்த அக்கவுண்ட்ல எவ்வளோ எவ்வளோ சேவ் பண்ணி வச்சிருக்கோம், அதை வச்சுதான் நம்ம எதிர்கால பதவியும் இருக்கு, எதிர்கால கல்பத்திற்கான முழு கல்பத்திற்கும் என்ன தேவையோ நம்ம சம்பாதிச்சிருக்கிறோமான்னு பார்க்கவும் முடியும்.
அப்படி பார்க்குறப்போ சங்கமம் கடைசியில பார்க்குறப்போ என்ன பண்றோம்? ச நம்ம எல்லார் கணக்கும் பார்த்துட்டாங்க. இயற்கை எல்லார் கணக்கையும் தர்மராஜ் எல்லார் கணக்கும் பார்த்தாச்சு. சத்யுகம் ஆரம்பமாகுது. அப்ப சத்யுகம், திரேதாயுகம் மொத்தமா எத்தனை நம்ம பாப்புலேஷன் இருக்கிறோம் ஜனத்தொகை அப்படின்னா 33 கோடி. 33 கோடி இருக்கிறோம் இல்லைங்களா? சில்வர் ஏஜ் கடைசியில பாப்புலேஷன் உலகத்தினுடைய ஜனத்தொகை என்னன்னா 33 கோடி இருக்கும். ஸோ இந்த 33 கோடி பேரும் ஏன் இவங்க மட்டும் அதுல வந்தாங்க? இப்ப வந்து ஜனத்தொகை எவ்வளோ இருக்கு இல்லைங்களா? ம் 8 பில்லியனை தாண்டிடுச்சு. அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஆனா 33 கோடி தான் வந்திருக்கோம். சத்தியுகத்துல ஆரம்பிச்சு சில்வர் ஏஜ் எண்டு வரைக்கும் 33 கோடி தான் வந்திருக்கோம். ஏன் இவங்க மட்டும்தான் வந்தாங்க? ஏன் மத்தவங்க எல்லாம் வரல? அப்படின்னா இந்த 33 கோடி பேரும் சேவாதாரி. சேவாதாரி அப்படின்னா சேவை செய்தவர்கள். பரமாத்மாவின் சேவை. ஏதோ ஒரு சேவை செஞ்சிருக்காங்க. ஏதோ ஒரு சேவை. ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதாகட்டும், இல்ல ஒரு பணம் கொடுத்ததாகட்டும், இல்ல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஐபியோடைய கான்டாக்ட கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்க எப்படி போறீங்க, யாரோ வந்து கோர்ஸ் எடுக்க வந்து அட்ரஸ் தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வழிகாட்டி இருப்பாங்க. இவங்க போய் கோர்ஸ் எல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா கோர்ஸ் எடுக்க யாரோ சென்டருக்கு வந்தவங்க அட்ரஸ் தெரியல அப்படின்னு ஏதோ கேட்டப்போ, ஓ பிரம்மகுமாரியா, இப்படியே போங்க, அங்க கொடி பறக்குது பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சேவை செய்தவர்கள், ஏதாவது ஒரு சேவை. ஒரு விஐபியே கூட நம்ம சென்டருக்கு வந்திருக்கட்டும். ஆனா அவர் டெய்லி ஸ்டூடெண்ட்லாம் இல்ல. இந்த மாதிரி ராக்கி கட்ட வருவாரு. இப்படிதான் ஒரு விசேஷத்துக்கு தான் வருவாரு. அவங்களும் கூட ஒரு சேவை செய்றாங்க. எப்படின்னா அவங்க வந்ததே சேவை. ஏன்னா அந்த மினிஸ்டர் வந்துட்டாருன்னு சொன்னாலே, ஓ மினிஸ்டர்லாம் போறாங்களா அப்படின்னு கேட்டுட்டே 4 பேர் வந்து சென்டருக்கு வருவாங்க. மினிஸ்டர் வராருன்னா அவர் கூட எவ்வளவு பேர் வராங்க இல்லைங்களா? அப்போ அது வந்து சேவை. ஸோ இந்த 33 கோடி பேரும் சேவாதாரிகள். ஸோ இந்த சேவாதாரி யாருன்னா, இவங்க வந்து கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க பேங்க்ல. இவங்க வந்து பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட், பேசிக் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன? அவங்க சேவா பண்ணாங்கல்ல, அதனால அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கும். இப்ப பாபா சொல்றாரு இல்லையா, சேவையினுடைய உடனடி பலன் என்ன அப்படின்னா சந்தோஷம். இப்ப நீங்க போய் பாபா வீட்டுல ஏதோ சேவா பண்றீங்க, வாட் எவர் சேவா. இன்னைக்கு போய் நீங்க எல்லாம் கர்மயோகா செஞ்சிருப்போம் இல்லைங்களா? எந்த சேவா பண்ணியிருந்தாலும், ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல யாருக்கோ கோர்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல ஒரு விஐபி 10 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சமைச்சிருந்தாலும் சரி, பிரம்ம போஜை. எது பண்ணாலும் சேவா பண்ணா இன்ஸ்டன்ட் ஃப்ரூட், உடனடி பலன் என்னன்னா ஹாப்பினஸ், சந்தோஷம் இருக்கு இல்லையா? அது வந்து கரண்ட் அக்கவுண்ட். கரண்ட் அக்கவுண்ட் என்னன்னா இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க, ஹாப்பியா இருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சது. செலவு பண்ணியாச்சு, ஹாப்பியா இருந்தாச்சு, முடிஞ்சாச்சு. கரண்ட் அக்கவுண்ட்னா செலவு தான் இல்லைங்களா? வரும் வரும் போகும் செலவு. ஸோ இது இன்ஸ்டன்ட் ஃப்ரூட் அப்படின்னு பாபா சொல்லுவார் இல்லையா? நீங்க உடனடியாக வந்து பலனை வந்து உடனடி பலன், சேவா பண்ணா உடனடி பலன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நீங்க வந்து நீங்க இன்னைக்கு சேவா பண்ணி நீங்க ஏதோ பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் வச்சிடல. இப்ப சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா? நமக்கு தேவையானப்ப எடுத்துக்கலான்னு. ஆனா கரண்ட் அக்கௌண்ட்னா நீங்க வரவு செலவு போடணும், எடுக்கணும், அதுக்கு தான் கரண்ட் அக்கௌண்ட். சேமிப்பு நோக்கத்தோட கரண்ட் அக்கௌண்ட் இல்ல. சேமிப்பு செய்யணும்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடுவோம். புரியுதுங்களா? சோ இப்போ நம்ம எந்த சேவா பண்றோம்? இப்ப நீங்க வந்து போகுக்கு வந்து நீங்க இந்த வாரம் நீங்க நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. போகுக்கானது எல்லாம் நீங்க வாங்கிட்டு போய் செய்றீங்க. அப்போ இன்னைக்கு தேர்ஸ்டே போக் வச்சாச்சு. எல்லாரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சுகர்லாம் அளவா போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு, திருப்தியா சாப்பிட்டாங்களா? அந்த இன்னைக்கே முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப வந்து ஒருத்தர் வந்து பார்த்தாரு. பார்த்தா நிறைய மாதாஸ் வராங்க சென்டர்ல. கீழே உட்காந்து எந்திரிக்க கஷ்டப்படுறாங்க. சரின்ட்டு அந்த பிரதர் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு போற வழியில ஒரு 10 சேர் வாங்கி போட்டு போயிட்டார் சென்டர்ல. ராத்திரி சிஸ்டர் படுக்க போறாங்க, அந்நேரத்துக்கு டெலிவரி கொண்டு வராங்க 10 சேர்.
யா யாருப்பா சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பிரதர் வந்து இங்க கொடுக்க சொன்னாரு. அந்த சேர்ல வந்து அடுத்த நாள் மாத்தாஸ் எல்லாம் கிளாஸ்க்கு வராங்க. பார்த்தா புது சேர் இருக்கு. எல்லாரும் அப்பா பாபாவுக்கு தெரிஞ்சிருச்சு. பாபாட்ட சொன்னேன் நேத்து தான் பாபா ரூம்ல. என்னால கீழே உட்காந்து எந்திரிக்கவே முடியலன்னு. பாபா பாருங்க எனக்கு சேர் கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னு அந்த சேர்ல அவங்க எத்தனை வருஷம் அந்த சேர் அங்க இருந்து சேவா பண்ணுதோ, அத்தனை வருஷத்துக்கு இந்த சேரை வாங்கி கொடுத்த அக்கவுண்ட்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட். போகுக்கு யூஸ் பண்ணது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. ஆனா சேர் வாங்கி போட்டது என்னாச்சு? சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஏன்னா அவங்க அத்தனை பேருக்கு அந்த சேர் சேவா பண்ணுது, டெய்லி சேவா பண்ணுது. எஸ் ஆர் நோ? அது வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? இன்னொருத்தர் என்ன பண்றாரு? பார்த்தா பாபாக்கு வந்து நல்ல பெரிய ஹால் இருக்கிற மாதிரி வீடே வாடகைக்கே கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை வருஷம், ரெண்டு ரெண்டு வருஷமா அங்க இங்க மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த பிரதர் பார்க்குறாரு, அவருக்கு சொத்து வந்துச்சா, பூர்வீக சொத்துல இருந்து அவருக்கு அவர் பங்கு வந்துச்சா, அப்படியே என்ன பண்ணிட்டாரு, பாபாக்காக ஒரு வீடை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி நிலத்தை வாங்கி வீடை கட்டிட்டார் பாபாக்கு. அந்த வீடு எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? அது ஃபிக்ஸட் டெபாசிட். ஏன்னா அதுல இருந்து எவ்வளவு பேருக்கு கிடைக்குது இல்லைங்களா? வாடகை கொடுக்க வேணாம், நம்ம வீடு வைப்ரேஷன். அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கவுண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியம் நம்ம பாபாக்காக செய்யறதும் நம்மளுடைய கணக்குகளுக்கு போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த தானி, மகாதானி, வரதானி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த தானி எப்படி அப்படின்னாக்கா, அவங்க என்ன பண்றாங்க? தானிக்கும் மகாதானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தானின்னா ஏதோ ஒரு சேவை பண்ணுவாங்க. ஏன்னா சேவாதாரியே சேவா பண்ணுவாங்க. அப்ப தானி வந்து அவங்களோட அடுத்த கேட்டகரி. அப்ப தானி டோனர், சேவை ஒரு தானம் பண்ணாம இருப்பாங்களா? அவங்க தானம் பண்ணுவாங்க. ஆனா மகாதானிக்கும் தானிக்கும் என்ன வித்தியாசம்னா, மகாதானி தொடர்ந்து சேவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல சேவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்தும் கான்ஸ்டன்ட் கிரேட் டோனர். ஆனா தானி வந்து ஏதாவது ஒரு சேவை பண்ணிட்டு அதோட விட்டுருவாரு. இப்ப வந்து நம்ம 3 விதத்துல சேவா பண்ண முடியும்னு பாபா சொல்றார் இல்லைங்களா? மனதின் மூலம் சக்திகளை கொடுப்பது, அப்புறம் வார்த்தைகளின் மூலம் ஞானத்தை கொடுப்பது, எண்ணம், சொல், செயல், இந்த 3 விதத்திலேயே சேவை. எண்ணம்னா மனம் இல்லைங்களா? மனதின் மூலம் சேவை, சக்திகளை கொடுப்பது. இரண்டாவது வார்த்தைகளின் மூலம் ஞான தானம் பண்றது. மூன்றாவது செயல்களின் மூலம் தெய்வீக குணங்களை தானம் கொடுப்பது. ஸோ இந்த 3 விதமான சேவையையும், ஏதோ ஒரு சேவையை இல்ல 3 விதமான சேவையையும் சேர்ந்து தொடர்ந்தும் செய்துக்கிட்டே இருப்பவங்க மகாதானி. ஓகேங்களா? மகாதானி எல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த இந்த தானம், தானம்னு சொல்லும் பொழுது தன தானம், 2 விதமான தானம் இருக்கு. தன தானம் இருக்கு, தன சேவை இருக்கு. தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல இல்லைங்களா? தமிழ்ல தர்மம்னா வேற அர்த்தம், ஹிந்தில தர்மம்னா வேற அர்த்தம். ஓகேங்களா? தர்மம்னா தமிழ்ல வந்து தான தர்மம் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தர்மம், தான தர்மம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஹிந்தில தர்மம்னா வேற அர்த்தம். தர்மம்னா வே ஆஃப் லிவிங். தர்மா, உங்களுடைய சுய தர்மம் என்னன்னு பாபா கேட்கிறார் இல்லையா? நம்மளுடைய சுய தர்மம் அமைதி, தூய்மை, இதுதான் நம்மளுடைய சுய தர்மம். ஸோ ஹிந்தியில தர்மம்னா வேற அர்த்தம் என்னன்னா வே ஆஃப் லிவிங், ஹவ் ஐ லிவ், தர்மத்தின் அடிப்படையில வாழறோம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த தானம் வந்து தன தானம், தன சேவை அப்படின்னு சொல்றது 2 விதமா இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எக்ஸ் வந்து என்ன பண்றாரு, ஒய்க்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. எக்ஸ் வந்து ஒய்க்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. அது அவங்க 2 பேருக்குள்ள நடக்குது. இத இசட் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு.
எக்ஸ் வந்து ஒய்க்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. அதை இசட் வந்து பாக்குறாரு. பாக்குறப்ப இசட் என்ன நினைப்பாரு? நீங்க தான் இசட்னு வச்சுக்கீங்களேன். எக்ஸ் ஒய்க்கு பணம் கொடுக்குறப்போ அதை பார்த்ததும் நீங்க என்ன நினைப்பீங்க? நாங்க பாபாவை தான் நினைவு செய்வோம் சிஸ்டர். அப்படிங்களா? என்ன நினைப்பீங்க? எக்ஸ் வந்து ஒய்க்கு பணம் கொடுக்கறத பார்த்தோன்னே. ஆ? நமக்கும் கொடுக்கணும் புரியலையே. எவ்வளவு கொடையாளி இவர் கொடுக்கிறார், இவ்வளவு காசு கொடுக்கிறாருன்ட்டு அவர் என்ன இவ்வளவு காசு எமக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு எமக்கும் நினைப்போம். கொடுக்கணும் போல. சாரி, நான் மட்டுமே எமக்கும் பேசிட்டு நாங்க இருந்தா போர் அடிக்குது. நீங்களும் நாங்களும் பேசுங்க. நாங்களும் நாங்களும் கொடுக்கணும் ஒரு உணர்வு வேற. அப்படியா? ஞானத்தின் பரவாயில்லையே. கொடுக்கல் வாங்க நம்ம நம்மளும் கொடுக்கணும்னு வருமா? எக்ஸுக்கு நாம ஏன் கொடுக்கணும்? நம்ம பாபாக்கு தானே கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அதுதான் நிற்பான். ஏன் கொடுக்கல் வாங்க ஸோ எக்ஸ் வந்து ஒய்க்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. இசட் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப இசட் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஓ கடன் வாங்குறாரு போல அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்களா? எக்ஸ் கிட்ட இருந்து ஒய் கடன் வாங்குறாரு போல அப்படின்னு நினைக்கலாம். இல்லைன்னா மேபி கடனை திருப்பி கொடுக்கறதா கூட இருக்கலாம் இல்ல அப்படின்னும் அவரே நினைக்கிறார். அவரே வந்து கடனை திருப்பி கொடுக்கறாரு போல அப்படின்னு நினைக்கிறார். ஓகேங்களா? ரெண்டாவது தாட். மூணாவது, மேபி ஒய்க்கு வந்து மாச கடைசியில ஏதாச்சும் கொஞ்சம் பணம் அவருக்கு வேண்டி இருந்திருக்கும் அவசரமா. அதனால அவர் வந்து உதவி எடுத்துக்கிறாரு போல அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்களா? கடன் வாங்குறாரு, இல்ல கடனை திருப்பி கொடுக்குறாரு, இல்லைன்னா உதவி எடுத்துக்கிறாரு அப்படின்லாம் கூட நினைக்கலாம். அப்புறம் என்ன நினைக்கிறாரு? இப்படின்லாம் நினைக்கிறாரு. ஒய் ஒய்ய போய் யாராச்சும் சிந்திக்க சொன்னாங்களா? சோ இந்த மாதிரி நாம பார்க்கிற விஷயங்களை வச்சு நாமளா சிந்திக்கிறோம் பாருங்களேன். இதுக்கு பேரு பரதர்ஷன். தர்ஷன்னா பார்க்கிறது, பர்னா தூரமா இருக்கிறது, பர்னா கொஞ்சம் தள்ளி. அப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கிற விஷயங்களை பார்த்து நாமளா சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இது பேரு பரதர்ஷன். பார்க்கறத வச்சு நம்ம சிந்திக்கிறது பரதர்ஷன். பரச்சிந்தன்னா மத்தவங்கள பத்தி சிந்திக்கிறது. பார்த்ததில்ல. இப்ப இந்த விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் வந்து ஒய்க்கு கொடுத்தாங்களாமான்னு இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. இதை வச்சு நீங்க சிந்திக்கிறீங்கன்னா அது பேரு பரச்சிந்தன். நீங்க பார்க்கல, ஆனா நீங்க கேட்டதை வச்சு சிந்திக்கிறீங்க அப்படின்னா பரச்சிந்தன். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி கூட நமக்கு கர்ம கணக்கு இருக்கு. நீங்க ஒண்ணுமே செய்யல, நீங்க கடன் வாங்கல, எக்ஸ் ஒய் பணம் மாத்திக்கிட்டாங்க. கடன் வாங்கலாங்களோ கடன் அடைச்சாங்களோ வாட் எவர், கண்ணால பாத்தீங்க, அவ்வளவு மட்டும்தான். ஆனா நீங்க இதெல்லாம் வச்சு சிந்திச்சீங்க அப்படின்னா அதுவும் கூட கணக்கு. ஓகேங்களா? இப்ப அடுத்தது தன சேவை, தன தானம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. தன் அப்படின்னாலே என்ன? செல்வம், இல்லைங்களா? ரெண்டு விதம் இருக்கு, தன தானம் தன சேவை. இப்ப வந்து நம்ம பாக்குறோம் தன சேவை அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம கோயிலுக்கெல்லாம் போறோம் இல்லையா? அங்க பாத்தீங்கன்னு சொன்னா காத்தாடியில எல்லாம் வந்து ஃபேன்ல எல்லாம் பேர் எழுதியிருக்கோம். கோபால், டொனேட்டட் பை கோபால். அப்புறம் லைட்டை பார்த்தோன்னு சொன்னா டொனேட்டட் பை தனலக்ஷ்மி. இப்படின்னு எல்லாத்துலயுமே பேர் எழுதியிருக்கும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? கோயிலுக்கு அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க? கொடுத்திருப்பாங்க, தானம் பண்ணிருப்பாங்க. ஆனா அது தானத்தின் அக்கௌண்ட்லயே போகல. ஏன்னா எல்லாம் அந்த ஃபேனுக்கு கீழே யார் வந்தாலும், அந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் இதெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும்.
நம்ம செய்யறது எல்லாமே எத்தனை பேருக்கு தெரியுதோ அத்தனை அளவு அதனுடைய புண்ணியமே லாபமே இல்லை. பாபா சொல்வார் இல்லையா, மம்மாவுடைய கணக்குல ஏன் அவ்வளோ அதிகரிச்சதுன்னு சொன்னா, மம்மாவுடைய இடது கை கொடுத்தது வலது கைக்கு தெரியாது. அப்படின்னா என்ன, கொடுத்தோங்கிற நினைப்பே உங்களுக்கு வரல. அப்போதான் கணக்குலயே சேமிப்பாகும். அதனாலதான் இது வந்து தன தானம் கிடையாது, தன சேவை. ஏன்னா அந்த காத்தாடி நிச்சயமா சேவா பண்ணிருக்கு. கோயில்ல வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கிறப்ப அந்த ஃபேன் ஓடுனா எவ்வளோ சேவை பண்ணுது இல்லையா மக்களுக்கு. காத்து இல்லாம இருந்தா கூட்டத்துல எப்படி இருக்கும்? ஃபேன் சேவா பண்ணுது, ஆனா தானம் கிடையாது, தன சேவை. அது போல பாபா வீட்ல நாம செய்யறது எத்தனை பேருக்கு தெரியுமோ அதெல்லாம் வந்து எந்த அக்கவுண்ட்ல போவோம்? கரண்ட் அக்கவுண்ட்ல தான் போகும், சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போகாது. இப்ப நம்ம போய் பாபா வீட்ல வந்து சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சாம்பார் நீங்க தான் வச்சீங்கன்னு ஃபுல் கிளாஸுக்கு தெரியும் 100 பேருக்கும். அப்ப அதனால வர்றதெல்லாம் என்ன ஆகும்? அக்யூமுலேட் ஆகும். என்ன சேவா பண்ணிருக்கீங்க, ஆனா அது இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அங்க போய் அது வந்து கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு போயிடும். ஓகே. அப்போ தன தானம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்ப இந்த தன சேவை செய்யறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து 33 கோடி பேரும் தன சேவை. 33 கோடி யாரு என்ன செஞ்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே. தன தானம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, யாரு கொடுத்தாங்க, யாரு கையில கொடுத்தாங்க, அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இது இது எல்லாமே இந்த கிளாஸ் எல்லாம் வந்து எப்படின்னாக்கா, சீனியர்ஸ் உடைய பழைய கிளாஸ்ல இருந்து எடுத்த குறிப்புகள் தான். ஓகேங்களா? அதனால நிறைய யாருக்கு ஹிந்தி வருமோ நீங்க வந்து பழைய கிளாஸஸ், தாதியோடைய பழைய கிளாஸஸ் எல்லாம் கேளுங்க. இது வந்து சந்திரமணி தாதி சொன்னது. என்ன அப்படின்னா, குப்த தானம் மகா புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. குப்த தானம்னா தானம் செஞ்சதே தெரியக்கூடாது. குப்தம்னா மறைமுகமான தானம். இது இவங்க தான் இது செஞ்சாங்கன்னே தெரியாது. அதுதான் மகா புண்ணியம். அதுலதான் வந்து சேமிப்பு. யாரு செஞ்சாங்கன்னே தெரியாது. ஓகேங்களா? சோ யாரு இந்த மாதிரி சேவையை வந்து யாரு செய்யறாங்க அப்படின்னா, 9 லட்சம் பேர் வராங்க இல்லையா, தானி. 9 லட்சம் பேர் வந்து தானி, 33 கோடி வந்து சேவாதாரி. தானி யாருன்னா 9 லட்சம் பேர். சத்யுகத்துல வர ஃபர்ஸ்ட் 9 lakhs பீப்புள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன தானம். தானம்னா இன்னொருத்தருக்கே தெரியாது. இவங்க என்ன கொடுத்தாங்க பாபாக்கு வச்சாங்கன்னு வேற ஆள் யாருக்கும் தெரியாது. அவங்கெல்லாம் 9 லட்சம் பேர். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 9 லட்சத்துல வரணும்னா என்ன பண்ணணும்? யாருக்குமே தெரியக்கூடாது, பாபாவுக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்கெல்லாம் தான் 9 lakhs பீப்புள். இதுல கொடுக்கறது அப்படின்னு வரும்போது, சேவை அப்படின்னு வரும்போது, வாச்சா சேவை அப்படின்னு சொல்றது. அதாவது சர்விங் த்ரூ யுவர் வேர்ட்ஸ். நீங்க பேசுறதன் மூலம் சேவை. இதனாலையும் வந்து நம்மளுடைய கணக்குல நம்ம சேமிப்பு செய்றோம். எப்படின்னாக்கா, இப்ப வந்து நாம ஞானம் கேட்கிறோம், எக்ஸிபிஷன்ல போறோம். எக்ஸிபிஷன் நடக்கிறப்ப எவ்வளோ கூட்டம் வரும் இல்லையா? அப்ப நாம போய் நாமளும் அங்க சேவா பண்றோம், வரவங்களுக்கு சொல்றோம். இங்க கேட்டோம், அங்க போய் சொல்லிட்டோம். பாடம் எடுத்து இவங்க 1 வாரம் தான் ஆச்சு. அங்க எக்ஸிபிஷன்ல போனா அங்க ஆளே இல்ல. எக்ஸிபிஷன்ல சேவை பண்ண வரவங்க எங்கேயோ டிராஃபிக் ஜாம்ல மாட்டிட்டாங்க. அங்க மக்கள் கூட்டம் வந்துடுச்சு. படம்லாம் இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ண ஆள் இல்ல. இந்த வந்தவரு அப்பதான் 1 வாரம் ஆகுது கோர்ஸ் எடுத்தே. அவருக்கு நல்லா இருந்ததால அவரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா, இங்க பார்த்தா யாருமே இல்ல எக்ஸ்பிளைன் பண்ண. சரி வாங்க, நான் கேட்டதை உங்களுக்கு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன்னு அவர் என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு படத்தை வச்சு.
அது வாச்சா சேவை. அவர் இன்னும் ஒன்றும் அனுபவம் எல்லாம் பண்ணல. கேட்டாரு, கேட்டதை புரிஞ்சுக்கிட்டாரு, அப்படியே இங்க சொல்லிட்டாரு. அதுலயும் என்ன ஆகும்? அதுலயும் சேமிப்பு வரும். ஏன்னா கேட்டதை சொன்னீங்கல்ல, நீங்க பாபாவுக்கு ஒரு கருவி ஆனீங்கல்ல. ஏன்னா பாபாவுக்கு கருவி வேணும் இல்லையா? அதனால உங்களுக்கு ஒரு சம்பாதிப்பு கிடைக்கும். அது எங்க போகும்? கரண்ட் அக்கௌண்ட். ஏன்னா நீங்க தாரணை எல்லாம் பண்ணல, கேட்டீங்க, சொல்லிட்டீங்க. அப்ப இந்த கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க? போய் அவங்களுக்கு அப்படிதான் பிடிச்சிரும். அடுத்த நாள்ல இருந்து அவங்க ஒயிட்லயே தான் வருவாங்க கிளாஸ்க்கு. கோர்ஸ் எடுக்க வரும்போதே ஒயிட்ல தான் வருவாங்க. அப்ப இந்த பிரதருக்கு ஒன்றும் புரியல. கேட்டதை அங்க சொல்லிட்டாரு. ஆனா கேட்டவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? டச் ஆயிடுச்சு. அது பேர் வாச்சா சேவா. ஆனா இப்போ டிராபிக் ஜாம் எல்லாம் முடிஞ்சு சென்டர் பாத்துக்கிற சிஸ்டர் வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அழகா பார்த்தாங்க. இவர் படமெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. அப்படியே ஒரு கமெண்ட்ரி கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க அவங்கள. எக்ஸிபிஷன்ல ஒரு மெடிடேஷன் ரூம் வச்சிருப்போம்ல, அப்படியே சிஸ்டர் ஒரு கமெண்ட்ரி கொடுத்து அவங்களுக்கு அப்படியே அமைதியை அனுபவம் பண்ண வச்சுட்டாங்க. அப்ப அது என்னன்னா கியான் சேவா, கியான் தான், ஞான தானம் தமிழ்ல. அது என்ன டிஃபரன்ஸ்னா, சிஸ்டர் அமைதி அனுபவம் பண்ணி அமைதி சுரூபமா இருந்து அமைதியை இவங்களுக்கு அனுபவம் பண்ண வச்சுட்டாங்க. தாரணை பண்ணி சேவை பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். தாரணை இல்லாம சும்மா ஞானமா பேசுறோம்னா கரண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த தானி, இந்த தாரணையோட சேவா பண்றவங்கலாம் டோனர்ஸ், தானி. இப்ப மகாதானி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏதோ கொடுத்துருப்பாங்க, தானம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க தான் செஞ்சாங்கன்னே அவங்க மறந்து போயிடுவாங்க. ஒரு பிரதர் வராரு, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் சென்டருக்கு வராரு. அவ்வளோ ஒரு பாவனையோட போக் டே அன்னைக்கு ராக்கி எல்லாம் கட்டி அவ்வளோ ஒரு பாவனையோட அவர் சிஸ்டர்கிட்ட பேசுறாரு. அப்ப சொல்றாரு, சிஸ்டர் நீங்க தான் 10 வருஷம் முன்னாடி எனக்கு வீட்டில் ராக்கி கட்டி எனக்கு நீங்க கோர்ஸ் கொடுத்தீங்க ஆஃபீஸ்லயே வச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்படியா பிரதர்? எந்த இடத்துல இருந்தது உங்க ஆபீஸ்? நான் தான் வந்தேனா அப்படின்னா, நீங்களே தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்ப இந்த சிஸ்டருக்கே ஞாபகம் இல்ல, இவங்க போய் அவருக்கு 10 வருஷம் முன்னாடி ராக்கி கட்டினதும் கோர்ஸ் கொடுத்ததும் ஆபீஸ்ல வச்சு அப்படிதான் சேவை ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல எல்லாரும் சென்டரே நமக்கு இல்ல, அப்புறம் எங்க எல்லாரும் சென்டருக்கு வர்றது? யாரோ ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல தானே தாதி எல்லாம் தங்கி இருந்தாங்க. கோயில்ல தானே போய் கேட்டிருக்கீங்கல்ல, தாதி குல்சார்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு. ஒரு அடுப்பு இருக்கும், அந்த அடுப்பு என்னன்னா கரி அடுப்பு. அந்த அடுப்பே சிமெண்ட்ல செஞ்சிருக்கும். அப்ப எவ்வளவு கனமா இருக்கும். அந்த அடுப்பை எடுத்துட்டு போய் கோயில்ல வச்சு அதுல கறி கறி எல்லாம் போட்டு அந்த அடுப்பை ஏத்தி அதுல சமைச்சு கோயில்லயே சாப்பிட்டு ராத்திரிக்கு வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா வீட்டுல சமைச்சு சாப்பிட முடியாது, யாரோ ஒரு அறையை தான் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த சிஸ்டருக்கே தெரியல அவங்க என்ன தானம் எப்போ கொடுத்தாங்கன்னு. அவங்களுக்கு மறந்து போச்சு. ஆனா அந்த பிரதருக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா மகாதானி கேட்டகரி, கிரேட் டோனர்ஸ். அப்படின்னா நான் எதுவுமே நானுங்கிறதே அங்க இல்லை, அவங்க தான் மகாதானி. மறந்தே போச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ இந்த மகாதானி எல்லாம் என்ன அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா, ஒன்லி ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். அவங்க செய்யறது எல்லாமே எதுல போயிடும்னா நேரா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போகுது. அப்போ இந்த மகாதானிகள் தான் சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் ராஜா மகாராஜாவாக வர ஆத்மாக்கள். இவங்கெல்லாம் ட்ரஸ்டீஸ். ட்ரஸ்டினா பாபா
ஒண்ணு மாத்திரமே தான் இருக்கிறார். பாபாவை தவிர வேற எதுவுமே கிடையாது. என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே பாபாக்கு சொந்தம். அவங்க தான் மகாதானிகள். அவங்க தான் ராஜா ராணி கேட்டகரி. சங்கமயுகத்துல கம்ப்ளீட் ட்ரஸ்டி யாரோ, எந்த சேவை எதுவாக இருந்தாலும் அங்க சொன்ன உடனேயே முழு ஒத்துழைப்பு கொடுத்து யார் அங்க நிக்கிறாங்களோ அவங்க தான் மகாதானி கேட்டகரியில வரவங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு ஒரு ராஜா இருந்தார் பாருங்க. அவருக்கு வந்து ஆண் குழந்தைகளே இல்லை, இளவரசர்களே இல்லை, ஒரே ஒரு பெண் தான். அப்ப எப்படி அவர் தொடர்ந்து ராஜாங்கத்தை வச்சிருக்கிறது இல்லையா? அதனால என்ன பண்றாரு, அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு போட்டி வைக்கிறார். போட்டி வச்சு அவர் வந்து இந்த மாதிரி சொல்றார், இந்த போட்டியில இந்த இந்த பரிசு இருக்கு. முதல் பரிசுன்னா இது, இரண்டாம் பரிசு இது, மூன்றாம் பரிசு இது. இதுல யாரு வந்து வெற்றி பெறுறீங்களோ அவங்களுக்கு இந்த பரிசெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்றார். என்ன போட்டின்னு கேட்டா, அது ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரி முழுக்க ஒரே விஷ பாம்பும் முதலையுமா இருக்கு. முழுந்தா காலி ஆளு. அப்படிப்பட்ட ஒரு விஷமா இருக்கு அந்த ஏரி ஃபுல்லா. அந்த ஆண்ட அந்த ஏரியில குதிச்சு நீந்தி தப்பிச்சு இந்த பக்கம் கரை ஏறிடணும். அதான் போட்டி. இதுல யாரு வந்து வெற்றி பெறுவாங்களோ அவங்களுக்கு 3 பரிசு சொல்றார் ராஜா. பரிசு என்ன அப்படின்னா, ராஜாங்கத்துல ஒரு பாதியை கொடுத்துடுறேன், நீ ஆண்டுக்கோ, அப்படி எழுதி வச்சிடுறேன் உன் பேர்ல அப்படிங்கிறார். ஓகே. ரெண்டாவது பரிசு என்னன்னா, எவ்வளோ நீ கேட்டாலும் பொண்ணும் பொருளும் உனக்கு கொடுக்குறேன், எவ்வளவு வேணா கேளு அப்படிங்கிறார். மூன்றாவது பரிசு, என்னுடைய பெண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி நான் வந்து ஒரு ராஜாங்கத்தை கொடுத்துட்றேன், நீ எது வேணா, இந்த 3ல எது வேணா நீ எடுத்துக்கோ, உனக்கு எது வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றார். பார்த்தா யாருமே வரல, முன்னுக்கு வரல. அப்ப ராஜாவுக்கு வந்து என்னடா இது, ஒரு வீரமான ஒருத்தர் கூட இல்லையா நம்ம ராஜாங்கத்துல, எல்லாமே கோழைகளா, யாருமே முயற்சியே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. அப்ப பார்த்தா திடீர்னு ஒருத்தர் குளத்துல குதிக்கிறார். பார்த்தா நீச்சல் அடிச்சு வேகமா இந்த பக்கம் வந்து ஏறிடுறாரு. இந்த பக்கம் கரை ஏறிடுறாரு, எந்த முதலைகிட்டயும் மாட்டல. ராஜாவுக்கு வந்து ஒரே ஆச்சரியம், யாருமே வரல, இவருக்கு அப்புறமும் யாருமே குதிக்கல, ஒருத்தர் பரவாயில்லையே குதிச்சு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரே இதாயிடுச்சு, ஒருத்தராச்சும் வந்தாங்களே அப்படின்னு. சரிப்பா சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு வந்து ராஜாங்கத்துல பாதி எழுதி கொடுத்துறவா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. சரி அப்ப பொண்ணும் பொருளும் வேணுமா, எவ்வளவு வேணும் சொல்லு அப்படிங்கிறார். எனக்கு அதுவும் வேண்டாங்கிறார். அப்ப நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நாட்டை ஆள்றியா அப்படின்னு கேட்கிறார். எனக்கு அதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறார். ராஜாவுக்கு புரியவே இல்லை, என்னடா இது, எதை கொடுத்தாலுமே வேண்டாங்கிறான், பின்ன எதுக்கு குதிச்சானே தெரியலையே அப்படின்னா, பின்ன உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டா, என்னை யாரோ தள்ளி விட்டாங்க குளத்துல, அந்த யாரு தள்ளி விட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ம் யாரோ தள்ளி விட்டதும் அவர் என்ன பண்ணாரு, உயிர் பிழைக்கணுமே இல்லைங்களா, அதனால பொழைச்சாகணும், உயிர் வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியில மேல வந்துட்டார் தப்பிச்சு. அப்போ இந்த கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த இந்த கதையை வந்து நான் பின்னாடி டச் பண்றேன், இது வந்து இது இப்படியே இருக்கட்டும். ம் ஸோ இந்த மாதிரி வந்து நாம எதை வந்து செஞ்சாலுமே கூட அதுக்கு வந்து ஒவ்வொரு பலன் வந்து இருக்கு. இந்த கதையில வந்து இது பின்னாடி வரும். ஓகேங்களா? அப்போ இந்த அடுத்த கேட்டகரி இருக்காங்க இல்லையா, மகாதானி பார்த்தோம். அடுத்தது வரதானி அப்படின்னாக்கா பிஸ்டோவர் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்றது. ஆசீர்வாதங்களை அருள்பவர் வரதானி அப்படின்னா. அப்ப அவங்க யாரு அப்படின்னு சொன்னாக்கா, 108 பேர்
அவங்க தான் வரதானி, பிஸ்டோவர் ஆஃப் பிளெஸிங்ஸ். அவங்க என்ன அக்கவுண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா பேங்கை நடத்துறதே அவங்க தான். போர்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? எல்லா பேங்க்லயும் போர்ட் மெம்பர்ஸ்னு இருப்பாங்க. அந்த போர்ட் மெம்பர்ஸ் தான் இந்த வரதானி, 108 பேர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரஸ்டீஸ் இருக்காங்க இல்லையா, 16,108 பேர், அவங்கள வச்சு பேங்கை நடத்துறதே இவங்க தான், வரதானி. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னாக்கா, அந்த பேங்க் ஓனர்ஸ். இதுக்கப்புறம் 8 பேர் இருக்காங்க, பாப் சமான் அப்படின்னு 8 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா, நம்ம யக்கியம் ஆரம்பிச்சதுலேருந்து சிந்து ஹைதராபாத்லேருந்து கராச்சிக்கு போய் கராச்சியிலேருந்து அபுக்கு வந்து அபுல கடைசி வரை பாபா கூடவே இருந்து அவ்யக்தமானவங்க. இவங்க 8 பேர் பாப் சமான். ஓகேங்களா? நம்ம தாதிகள் எல்லாம் இதுல தான் வராங்க, பாப் சமான், பாபாக்கு ஈக்குவலா. ஸோ இதோட வந்து பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்களை எல்லாம் பார்க்குறோம். இப்போ பேங்க்ல யாரு லோன் வாங்குறா அப்படின்னு சொன்னா, பாபா வந்து சொல்றாரு இல்லையா, இந்த சாது சன்னியாசிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தான் காப்பரேஜ்ல இருந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய தூய்மையின் மூலம் உலகத்தையே தாங்கி நிறுத்தினவங்க அந்த சாது சன்னியாசிகள் தான். காப்பரேஜ்ல இருந்து அவங்களுடைய தூய்மையினால. தூய்மை இல்லைன்னா உலகம் வந்து பராமரிக்கப்படவே முடியாது. சத்யுகம் திரேதாயுகத்துல நாம எல்லாருமே தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தோம். அப்புறம் காப்பரேஜ்ல இருந்து சாது சன்னியாசி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாபாட்ட இருந்து லோன் வாங்குறாங்க. லோன்னா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தர்மத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் ஆகட்டும், கிறிஸ்துவ தர்மம் ஆகட்டும், எல்லாமே பாபாவுடைய ஒரு ஸ்ரீமத் தான் அவங்களுடைய முழு மதத்திற்கே ஆணிவேராக இருக்கும். இப்ப இஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தந்தை கடவுள் வந்து காட் இஸ் லைட், காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இஸ்லாம்ல எடுத்தோம்னா சகோதரத்துவம், சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ ஒவ்வொரு ஸ்ரீமத், ஒரு ஒரு ஸ்ரீமத் ஒரு மதத்தினுடைய ஒரு பேசிக் ஒரு விஷயமாக இருக்கும். இப்ப கர்ம தத்துவம் எடுத்தோம்னா புத்திசம் வந்து கர்மா பிலாசபி. அது போல அப்போ இவங்கெல்லாம் என்ன, இவங்களுக்கு எப்படி ஞானம் கிடைச்சது, எப்படி இந்த சாது சந்நியாசி ஞானத்தை கொடுக்குறாங்கன்னா, அதுவும் வந்து சிவ் பாபா கிட்ட இருந்துதான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானத்திற்கும் யாரு அருள் ஞானத்தை கொடுத்தவங்கன்னா சிவ் பாபா தான். எல்லா ஞானமும் அது வந்து நம்ம ஜோதிட ஞானமாக இருக்கட்டும், ஆஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், இல்லை அது வந்து இந்த எந்த ஞானமா இருந்தாலும், மருத்துவ ஞானமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது பாபாவுடைய ஞானம் தான். பாபாவை தவிர வேற யாருக்கிட்டையுமே எந்த ஞானமும் கிடையாது. நமக்கு வந்து பாபா டைரக்டா ஞானத்தை கொடுக்கிறார். ஓகேங்களா? ஆனா சாது சன்னியாசிகளுக்கு மத்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு டச்சிங் கிடைக்கும். அப்ப அவங்க வந்து அதை சொல்லுவாங்க. இப்ப வந்து மேத்தமேட்டிக்ஸ் கண்டுபிடிச்சது பாருங்க, அவருக்கு எப்படி தெரியும்? அப்பெல்லாம் புஸ்தகமே கிடையாது. இப்ப நம்ம ஜோதிட ஞானம் எழுதினப்பெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, ஒரு அப்பேரட்டஸே கிடையாது. எப்படி அவங்க எழுதுனாங்க? அவங்களுக்கு ஒரு டச்சிங் கடவுள் கிட்ட இருந்து. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பாடல்கள்லாம், பாபா கிட்ட பாட்டெல்லாம் இருக்கு பாருங்க. ஆரம்பத்துல வந்து நமக்கு தனியா பாட்டெல்லாம் கிடையாது. பக்தியில இருந்த பாட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்பயும் நீங்க முரளி சாங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பக்தி பாடலா தான் இருக்கும். துமி ஹோ மாதா துமி ஹே பிதா அப்படின்ட்டுலாம் வருது இல்ல, தாயும் நீங்களே தந்தையும் நீங்களே அப்படின்னு எல்லாம் பக்தி பாடல்கள். அது அவ்வளோ எக்ஸாக்டா இருக்கும். எப்படி அவங்களுக்கு கிடைச்சது ஞானம்? ஏன்னா பாபா தானே எல்லாரையுமே பராமரிப்பு கொடுக்கணும். யாருக்கு பாக்கியத்துல இருக்கிறோம், நாம நேரா வந்து பாபாட்ட ஞானத்தை நேரா கேட்கிறோம். ஆனா அந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் ஞானம் தேவை இல்லையா வாழ்க்கைக்கு? அதனால பாபா அவங்களுக்கு ஒரு டச்சிங் கொடுத்துருப்பான். இப்படிதான் ஞானம். சோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஞானத்தை எடுத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, லோன் வாங்குறாங்க பாபா கிட்ட இருந்து.
ஏன்னா அவங்க வாழ்க்கை அதை வச்சுதானே ஓடும். இப்ப சமய சாஸ்திரம் வேதங்கள்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வருமானத்திற்கு அது ஒரு ஆதாரமா இருக்கு இல்லையா? அப்ப அவங்க பாபா கிட்ட லோன் எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம பிரம்மா பாபாவை பார்த்தோம்னா சிவ் பாபாவுக்கே லோன் கொடுத்தவர் பிரம்மா பாபா. எஸ் சார் நோ? உடலை லோனா கொடுத்தாரு இல்லையா? இதுதான் என்னுடைய வீடு, நான் ரெண்ட்டுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? லோனா கொடுத்தாரு இல்லையா பிரம்ம பாபா? அப்ப கடவுளுக்கே லோன் கொடுத்தா எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? அதுதான் இன்னைக்கு நம்ம குரூப்ல போட்டது பாத்தீங்கல்ல எல்லாரும். பெருமாளுக்கு எப்படி காலையில இருந்து 3 மணி நேரம் தான் தூங்குவாராம். அவ்வளோ சேவை நடக்குது. சேவை அப்படின்னாக்கா அவருக்கு ஆஹ், அந்த படைக்கிறாங்க அதெல்லாம் அதை தெலுங்குல சேவைன்னு அதை சொல்லுவாங்க. அது நம்ம சொல்ற சேவை கிடையாது. ஐ மீன் லைக் சர்வீஸ் கிடையாது. அவருக்கு அவ்வளவு படையல் நடக்குது. 3 மணி நேரம் தான் தூங்குறாராம் பெருமாள் பக்தியிலேயே. ஏன்னா பிரம்மா பாபா அந்த மாதிரி இருந்தார். சோ பிரம்மா பாபா கடவுளுக்கே லோன் கொடுத்ததுனால அவருக்கு எப்படி கிடைக்கும்? எவ்வளோ திருப்பி கொடுக்கணும் இல்லைங்களா கடவுள்? சோ பிரம்மா பாபா மாதிரியே பிராமணர்களாகிய நாம் எல்லாருமே பாபாக்கு சிவ் பாபாவுக்கு லோன் கொடுக்குறோம். நம்பர் வார். ஆனா இப்போ பாபா இந்த உடல் உங்களுடையது, பாபா நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு நிஜமாலுமே பாபா பயன்படுத்த நாம வழி விடுறோம்னா ஐ எம் கிவிங் லோன் டு பாபா. என்ன பாபாக்கு கை கால் இல்ல? நிராகார் பரமாத்மாவுக்கு உடல் இல்லாம அவர் எப்படி பேசுவார்? அப்ப என் உடலை அவர் பயன்படுத்துறார். அவர் அதை பயன்படுத்துறதுக்கு நான் எந்த விதமான நான் என்னுடைய என்ற தடைகளை எல்லாம் நான் உருவாக்காம சர்வ சாதாரணமா பாபா பயன்படுத்த நான் வழிவகுக்கிறேன். என்னுடைய ஸ்திதியை அப்படிப்பட்டதா நான் வச்சிருக்கிறேன்னா நான் பாபாக்கு என்னுடைய உடல் மனம் பொருள் ஆவி அனைத்தையும் பாபா கொடுக்குறேன் லோனா. அப்போ இப்படிதான் நமக்கு வருமானம் வருது. ஓகேங்களா? சோ இந்த வருமானத்தை கல்பம் முழுக்க நாம எப்படி பயன்படுத்துறோம், என்ன மாதிரி உணர்வுல இருந்து நம்ம பயன்படுத்துறோம்னு ஜெகதீஷ் பாய் அழகா சொல்றாரு ஒரு கிளாஸ்ல. எப்படி சொல்றாருன்னா யுக தர்மம் அப்படின்னு சொல்றாரு. தர்மம்னா வே ஆஃப் லைஃப், வாழும் விதம். சோ எப்படி நாம வாழறோம் அப்படின்னு பார்த்தாக்கா சத்யுகத்துல நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஸ்திதி எப்படி இருக்குன்னா என்கிட்ட இருக்கிற எல்லாம் கூட உங்களுடையது, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் கூட உங்களுடையது. நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்கு? மைன் இஸ் யோர்ஸ், என்னோடதெல்லாம் உங்களுடையது, உங்களுடையது உங்களுடையது தான். ஏன்னா சத்தியுகத்துல நம்ம கடைக்கு போவோமா காசு எடுத்துக்கிட்டு சாமான வாங்க? எங்க வீட்டு தோட்டத்துல ஆப்பிளா இருக்கும், உங்க வீட்டு தோட்டத்துல ஆரஞ்சா இருக்கும். சோ என்ன பண்ணுவோம்? நீங்க உங்களுக்கு வேண்டிய ஆப்பிள் எடுத்துக்குவீங்க, நான் எனக்கு வேண்டிய ஆரஞ்சு எடுத்துப்பேன். பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது பண்ட மாற்றம் தானே தவிர வியாபாரம் அதெல்லாம் கிடையாது. சோ அப்போ என்னுடையது உங்களுடையது, நீங்க எவ்வளவு ஆப்பிள் வேணாலும் எடுத்துக்குங்க, உங்களுடையது உங்களுடையது தான். என்னதுங்கிறதே சத்யுகத்துல கிடையாது. இப்படிப்பட்ட தர்மத்துல தான் நாம வாழ்ந்தோம் சத்யுகத்துல. திரேதா யுகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடையது உங்களுடையது, உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டா என்னுடையதையும் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? திரேதா யுகத்துல இப்படிதான் இருக்கும். உங்களுடையது உங்க தோட்டத்துல இருக்கிறது உங்களுது, ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா எங்க தோட்டத்துல இருக்கிறத நான் கொடுப்பேன். இப்படி ஒரு ஆட்டிடியூட் மனோபாவத்துல தான் திரேதா யுகத்துல இருக்கிறோம். துவாபர யுகத்துல என்ன பண்றோம்? உங்களுடையது உங்களுடையது, என்னோடது என்னோடது. ஓகேங்களா? ஏன்னா அப்பெல்லாம் பக்தி ஆரம்பமாயிடுச்சு, பிரிவினை ஆரம்பமாயிடுச்சு. அதனால என்கிட்ட இருக்கிறது என்னது, உங்ககிட்ட இருக்கிறது உங்களுது. குழப்பெல்லாம் குழப்பாதீங்க அப்படின்ட்டாங்க. கலியுகத்துல என்ன சொல்வோம்? யாராச்சும் கெஸ் பண்றீங்களா? உங்களுடையதும் எனக்குன்னு சொல்லி ஜோஸ். என்னோடதும் உன்னுடையதும் என்னது, எனக்கு.
என்னோடது என்னது உங்களோடது, என்னோடது உங்களது என்னது, என்னது. உங்களுடையது என்னது. ஆமா, என்னோடதும் என்னது, உங்களோடது என்னது. எவ்வளவு பேராசை பாருங்க ஆ. கலியுகத்துல. ஆனா சங்கம யுகத்துல பாபா வரும்போது என்ன பண்றோம்? எல்லாமே பாபாவுடையது. அதானே நிஜம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். பாபா எல்லாமே உங்களுடையது, எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். என்னோடதுன்னு எதுவுமே கிடையாது. என்கிட்ட இருக்கிறது எல்லாம் பாபா கொடுத்தது. அதானே நிஜம். எஸ் ஆர் நோ? நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குண்டுமணில இருந்து எல்லாமே பாபா கொடுத்தது. பாபா நீங்க கொடுத்ததை நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன். எல்லாமே உங்களுடையதுன்னு யாரு சங்கமயுகத்துல அப்படி வாழறாங்களோ அவங்கதான் 108 பேர் வரதானி. என்னுடையது அப்படின்னா பாபா மாத்திரம்தான், வேற எதுவுமே கிடையாது. அவங்கதான் போர்ட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி யுக தர்மத்துலதான் நம்மளுடைய மனநிலை எப்படியே மாறிக்கிட்டே வருது பாருங்க. இப்ப சங்கம யுகத்துல எந்த அளவுக்கு எல்லாமே பாபாவுடையதுதான் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம வரதானியா ஆசீர்வாதங்களை கொடுப்பவராக இருக்க முடியும். ஏன்னா ஒன்னொன்னுத்துக்கும் அவங்களுடைய செயலுக்கு ஏன் அந்த டைட்டில், அந்த லட்சணம், அதை நம்ம சிந்திக்கணும். இப்ப ஆசீர்வாதங்களை அருள்பவர் அப்படின்னு சொன்னா அவங்க தனக்குன்னு எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். தனதுன்னு எதுவுமே கிடையாது. அப்போ அதுக்குதான் பாபா என்ன சொல்றாரு, இந்த சங்கம யுகத்துல கொடுக்கும் மனப்பான்மையை நீங்க வளர்த்துக்குங்க. ஏன்னா கர்ம தத்துவமே கொடுங்கன்னு தான் சொல்லுது. நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. நாம கொடுக்கறது அப்படின்னாலே நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்தூல விஷயமா நினைச்சுக்கிறோம். கொடுக்கறதுனாலே பணம் காசு ஸ்தூலம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு, நீங்க அழியாத ஞான ரத்தினங்களை, குணங்களை, சக்திகளை என்கிட்ட இருந்து நீங்க எடுத்து கொடுங்க எல்லாருக்கும். நம்ம கிட்ட இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால என்கிட்ட இருந்து நீங்க எடுத்து எடுத்து கொடுங்க. கொடுத்தால் மட்டுமே நீங்கள் நிறைக்கப்படுவீர்கள், ஃபுல் ஆவீங்க அப்படின்னு சொல்றார். நாம நினைக்கிறோம் எடுத்து எடுத்து நிறைஞ்சிருவோம் நாம நினைக்கிறோம். பாபாட்ட இருந்து தியானத்துல எடுத்து எடுத்து நாம ஃபுல் ஆயிடுவோம் நாம நினைக்கிறோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு, கொடுத்தால் மட்டுமே நீங்க நிறைவீங்கன்னு சொல்றாரு. என்ன கொடுக்கணும்னா எடுக்கணும், பாபாட்ட இருந்து எடுத்து கொடுக்கணும். கொடுக்குறோம்னா அது என்ன, திரும்பி இட் ஹேஸ் டு கம் பேக். அப்பதானே வருமானம், கொடுத்தாதானே வருமானம். அப்போ பாபா கொடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறார். அப்போ என்ன கொடுக்கணும், நம்ம எந்த மாதிரி ஒரு உணர்வோட இருந்து நம்ம ஞான தானம் கொடுக்கணும். அதே மாதிரி இப்ப தெய்வீக குணங்கள் நம்ம குரூப்ல படிக்கிறோம் இல்லையா, அது ஏன் முக்கியம் அப்படின்னா சங்கம யுகத்துல பிராமணர்ல இருந்து நாம தேவதை ஆகணும், தேவதையிலிருந்து தெய்வம் ஆகணும், ஏஞ்சல்ல இருந்து டெய்டி ஆகணும். அப்போ இப்ப பிராமன்ல இருந்து ஏஞ்சல் ஆகுறதுன்னா நமக்கு தெரியுது இல்லைங்களா, நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப லைட் ஆயிடணும், எதுவுமே என்னது இல்லை. ஏஞ்சல் அப்படின்னா லைட்டு, எந்த சம்பந்தமும் இந்த பழைய உலகத்தோட இல்லாதவர்கள் தேவதைகள், ஏஞ்சல்ஸ். இப்ப ஏஞ்சல்ல இருந்து எப்படி டேட்டி ஆகணும் அப்படின்னா ஒன்லி த்ரூ வெர்ச்சூஸ். தெய்வீக குணங்களை யாரு தானம் பண்றாங்களோ அவங்களே தேவதையிலிருந்து தெய்வமாக முடியும். ஸோ டிவைன் வெர்ச்சூஸ், ஒவ்வொரு குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பழகிறது தான். இப்ப நம்ம வந்துட்டோம் பாபாட்ட, கவலை எல்லாம் பாபாட்ட கொடுத்துட்டோம், எதுக்கும் கவலைப்படுறது இல்ல, லைட்டா இருக்கிறோம். ஓகே, இப்ப அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா குணங்களை பயன்படுத்தும். தெய்வீக குணங்களை தனக்கும் பிரத்யாருக்கும் செயல்களின் மூலம் குணங்களை தானம் பண்ணணும். அதுதான் முக்கியமான அடுத்த ஸ்டெப்.
நம்ம எடுக்க வேண்டியது. அந்த குண தானத்தின் மூலம்தான் நிறைய பெரிய வருமானம். ஏன்னா இந்த காலத்துல அதுதான் தேவைப்படுது. இப்ப ஞானத்தை கேட்டு நீங்க போய் கூப்பிட்டு பாருங்க, உங்களை மாதிரி 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, என்ன ஆளை விடுங்க அப்படின்றாங்க. யாரும் முயற்சி பண்றதுக்கு யாருக்கும் தெம்பே இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ஆதாரங்கள். அதை நாம் எப்படி கொடுக்க முடியும்? குணங்களின் மூலம்தான், நம்முடைய தெய்வீக குணங்களின் மூலம். சோ அந்த தானத்தை தான் பாபா இப்போ நம்மள பண்ண சொல்ற குணங்களினுடைய தானம். அப்போ நம்ம இப்ப மன்சா சேவா அப்படின்னு நாம சொல்றோம் இல்லைங்களா, மனதின் மூலம் சேவை செய்யறது. அப்போ புண்ணிய கணக்கு ஒண்ணு இருக்கு, ஆசீர்வாத கணக்கு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. இப்ப புண்ணிய கணக்குல எப்படி சேமிப்பாகும் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோமோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறோமோ, அதுல எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா எமர்ஜென்சில யூஸ் பண்ண தானே. எப்ப நமக்கு தேவைப்படுதோ அப்ப பயன்படுத்த தான் சேவிங் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அப்ப நமக்கு வர இந்த சேமிப்பு புண்ணியம், நாம செய்யற புண்ணியம்லாம், புண்ணியம்னா என்னன்னா, இப்ப உங்களுக்கு தூங்குற நேரம், ஆனா யாரோ போஸ் கேட்க வந்துட்டாங்க அப்படின்னா, உங்க தூக்கத்தை விட்டுட்டு நீங்க அவங்களுக்கு போஸ் கொடுத்தீங்கன்னா அது புண்ணிய செயல். உங்களுடையதை உங்களுடையதை துறவு பண்ணி மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, அது எல்லாமே புண்ணிய கணக்கு. துறவரம் இல்லாம நீங்க ஏதோ ஒண்ணு செய்யறீங்கன்னா அது வெறும் நல்ல கணக்கு, அவ்வளவுதான். நல்ல செயல், மேன்மையான செயல், அவ்வளவுதான். புண்ணிய கணக்குனா உங்களுடைய துறவுல மத்தவங்களுக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கும், அது புண்ணிய காரியம். அப்போ நம்ம செய்யற அந்த புண்ணிய காரியம் எல்லாமே அக்கௌண்ட், நம்மளுடைய கணக்குல எப்ப வேணா நமக்கு தேவைப்படும் போது, எப்படி பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறோமோ, அந்த போல நம்ம செய்த புண்ணியம் நம்மை காக்கும், நமக்கு ஆபத்துல உதவி செய்யும். அது போல ஆசீர்வாத கணக்குல எப்படின்னா, மனசார மத்தவங்க மனசுல இருந்து உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவு நாம சேர்த்து வச்சிருக்கிறோமோ அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்மை ஆபத்துல இருந்து காப்பாத்தும். அந்த க்ஷணத்துல நம்மளை அப்படியே காப்பாத்திரும். இப்ப பாருங்களேன், யாரோ உடம்பு சரியில்லை, அவங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, எல்லாரும் யோக தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது எத்தனை நாளைக்கு பண்ணுவோம்? 1 நாள் 2 நாள் தான் பண்ணுவோம், சரியாயி வெளில வந்துருவாங்க இல்லைங்களா. அது தானம். அப்ப நாம செஞ்ச ஆசீர்வாதம் என்ன ஆகும், நமக்கு இந்த மாதிரி நேரத்துல நமக்கு பல பேரும் நமக்கு ஒரு உதவி செய்வாங்க, யோக தானம் கொடுப்பாங்க, நமக்கு அது சரியாயிடும். சோ இது ஆசீர்வாதங்களின் கணக்குல வருது. ஓகேங்களா. பிராமணுக்கு யோக தானம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஒத்துழைப்பு தான் கொடுக்கலாம் இல்லைங்களா. நம்ம எல்லாரும் நம்ம ஞான தானம் கொடுப்போமா? எல்லாருக்கும் ஞானம் இருக்கு, ஆனா நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம். இப்ப நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யறோம், ஒருத்தருக்கு ஒரு வேலை முடியாது, இப்ப ஒருத்தருக்கு கனமா தூக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஆளு அவங்களுக்கு தூக்க முடியாது அப்படின்னு நம்ம அடுத்த 2 பேர் சேர்ந்து தூக்கிடுவோம். இது ஒத்துழைப்பு. இந்த மாதிரி எங்க யார்கிட்ட என்னென்ன அங்க தேவையா இருக்கோ அந்த குணங்களை நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு நாம போறதுதான் ஒத்துழைப்பு கொடுப்பது. ஸோ பிராமணர்களுக்கு தானம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் சீனியர்ஸ் கிளாஸ்ல இருந்து எடுத்தது. அதனால யாருக்கு கொஞ்சம் ஹிந்தி வருமோ பழைய கிளாஸ் கேளுங்க, அதுல இந்த மாதிரி நிறைய கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கேட்குறப்போ நமக்கு, ஓ அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம எவ்வளவு சேமிச்சிருக்கோம், இன்னும் என்ன மாதிரி, இன்னும் இந்த டோனர்ல பாபா நிறைய விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மகாதானி இருக்காங்க இல்லையா, கான்ஸ்டன்ட் டோனர்ஸ், அவங்க நம்பர் 1, அவங்கள அந்த மகாதானில நம்பர் 1 நீங்க வரணும் அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, குணங்களினுடைய தானம் பண்ணுங்க, தெய்வீக குணங்களினுடைய தானம். அது பண்ணா மட்டுமே தான் மகாதானியாக வர முடியும்.
எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் பாபா கொடுக்குற எல்லா பொக்கிஷங்களையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். நமக்குன்னு எதையுமே யார்ட்டையும் சொல்லாம வச்சே இருக்கக்கூடாது. எல்லா பொக்கிஷங்களையும் எல்லாருக்கும் கொடுக்கணும், எந்த சுயநலமும் இல்லாம. அப்புறம் இந்த 3 விதத்துல இப்ப மனதின் மூலம் மன்சா சேவா செய்யறோம்னா பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மனதின் மூலம் சக்தியை கொடுக்கறது அப்படின்னாக்கா, இப்ப நம்ம யதார்த்தத்துல பார்த்தோம், நடைமுறையில பார்த்தோம்னா அந்த குற்றம் குறை இருக்கு இல்லையா, யாரோக்கு இந்த இந்த சக்தி அவங்க கிட்ட இல்ல, அந்த குற்றம் குறை பார்க்கிறோம் இல்லையா யார்கிட்டயாச்சும், அது என்னன்னா அது அவங்க கிட்ட இல்லைன்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், பாபா சொல்றாரு நீங்க இல்லைன்னு அதை பார்க்கிறது தவறு இல்லை, தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீங்க அதை உங்க உள்ள கொண்டு போய் ஃபீலிங்ஸ்ல வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ ஃபீலிங்ஸ்ல வராம அவங்க கிட்ட இது இல்லை, ஒரு தூய்மையான பியோர் ஆட்டிடியூட், ஒரு தூய்மையான மனோபாவத்தின் கூட அவங்க வாயால அவங்க கிட்ட அவங்களுக்கு இப்படி இருக்காங்கன்னு சொல்லாம அவங்களுக்கு இந்த சக்தி பாபாட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க மனதின் மூலம் சேவை செஞ்சா உங்களுடைய மனம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும் அப்படிங்கிறார். ஏன்னா உங்க மனம் அவ்வளவு தூய்மையாக அவ்வளவு சக்திசாலியாக இருக்கு, எந்த கெட்டதையும் எடுத்துக்கல. அப்போ நீங்க மனதை வெல்றதுக்கு, நம்ம மனதை சக்திசாலி ஆக்கணும்னா இதுதான் மெத்தடுன்னு சொல்றார். மன சேவை, மனதின் மூலம் சக்தியை தானம் பண்றது. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க யாருக்கு முரளி சர்ச் இருக்கும், நீங்க போட்டு அதுல நிறைய முரளி இருக்கு, டோனர், கிரேட் டோனர், அதுல போய் படிச்சு நீங்க பாயிண்ட் எடுங்க, நிறைய இருக்கு விஷயம். ஸோ திஸ் இஸ் சம்திங், ஒரு எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும் இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். ஓம் சாந்தி.